அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீடு வந்து பீஸ்ஃபுல்லாகவும் க்ளீனாகவும் ஒரு கிளட்டர் ஃப்ரீயாகவும் இருக்கணும் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற எல்லோரும் செர்டன் ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நம்ம வீடு எப்போயுமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் ஒரு க்ளீனாகவும் ஒரு கிளட்டர் ஃப்ரீயாகவும் இருக்கும். அது என்னென்ன ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெஸ்பெக்டிங் த பீப்புள் ஹூ லிவ் ஹியர். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, என்னோடய குழந்தைங்க வந்து ஸ்கூல் பேக்கை வந்து இந்த சோஃபாவில் வச்சுருக்காங்க. எப்போயுமே இந்த சோஃபாவில் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் மார்னிங் ஏந்திரிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இல்லை நைட்டோ நான் வந்து உட்கார்ற இடம் வந்து இந்த சோஃபா தான். அந்த இடத்துல பேக் வச்சுருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், சம்டைம்ஸ் வந்து எடுத்து வைப்பேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, இந்த சோஃபாவை விட்டு இன்னொரு இடத்துல போய் உட்காருவேன். பட் எனக்கு அந்த கன்வீனியன்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடமா தான் இருக்கும். ஸோ அந்த இடத்த வந்து வேறு ஒரு திங்ஸ் வந்து ஆக்குப்பை பண்ணும்போது, ஒரு மார்னிங் ஏந்திரிச்சோன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த இடத்துல தான் வந்து உட்காந்து ஒரு புக் ரீட் பண்ணுறது, அங்கே இருக்கிற வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுறது தான் என்னோடய வழக்கம். இந்த இடத்துல உட்காந்துருப்பேன். ஸோ அந்த இடத்த யாராவது ஒரு பேக் வச்சு ஆக்குப்பை பண்ணும்போது ஐ வில் ஃபெல்ட் லிட்டில் டிஸ்டர்ப்டு. அதனால என்ன ஆகும்னா, அப்புறம் நாம் போய் வந்து திட்டிகிட்டே அந்த பேக்கை எடுத்து கொண்டு போய் நம்ம அங்கே வைப்போம். அப்போது கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப் ஆகும், நமக்கு ஒரு டென்ஷன் ஆகும். இதையே நம்ம குழந்தைங்க வச்சுருக்கக்கூடாதா, இல்லை வீட்டில் யாரும் இதை பார்த்தவங்க செஞ்சுருக்கக்கூடாதா, நம்ம தான் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் வந்து காலையிலே ஸ்டார்ட் ஆகிரும். அப்படி ஸ்டார்ட் ஆகுறது என்ன ஆகுது அப்படின்னா, அன்றைக்கி டே ஃபுல்லாக அந்த டென்ஷன் வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுது. நம்மளால் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு வேலையை பார்க்க முடியல. அந்த மார்னிங் இல்லை ஒரு இடத்துல ஏற்படுற டென்ஷன் வந்து என்டையர் டேயோட ப்ரொடக்டிவிட்டியுமே அதை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்க என்ன பண்ணணும், வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் மதிக்கணும். வீட்டில் இருக்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வேலைகளை நம்ம பண்ணக்கூடாது. ஒரு பொருள் க்ளீனாக இருந்தால் எல்லாருக்குமே வந்து சந்தோஷம்தான். ஆனால் எல்லாரோட பங்களிப்பும் வீட்டில் அது இருக்குது. இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது அவங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஏன்னா ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து ஒரு மதரோ இல்லை ஒரு ஃபாதரோ மட்டும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. இட்ஸ் எ டீம் ஒர்க். அப்போ எல்லாரோட பங்களிப்பும் அதில் வேணும். அப்போ ஒவ்வொருத்தரும் பொறுப்பாக ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம செயல்படணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஊரில் இருக்கோம், ஒரு டயர் 2 சிட்டியில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அந்த இடம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வேறஸ் இந்த மெட்ரோ சிட்டி, இந்த காஸ்மோபாலிட்டன் சிட்டிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. அதை அவங்க வந்து ரொம்ப ப்ராப்பராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒவ்வொரு இடத்தையும் அதுக்கு தேவையான இடத்த வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். நான் மார்னிங் வந்து ரீட் பண்ணுவேன், பைபிள் ரீட் பண்ணுவேன், அந்த இடத்துல உட்காந்து காஃபி குடிக்கிறது எல்லாமே பண்ணுவேன். பட் நானும் என்ன பண்ணணும், அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்தந்த திங்ஸை வந்து நம்ம எடுத்த இடத்துல வச்சிட்டோம்னா we are also respecting the people at home. இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டில் இருக்கவங்க எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்கன்னா நான் நல்லா சமைப்பேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு மாதிரி மைண்டு டிஸ்டர்ப்டாக இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு டல்லாயிரும். எனக்கு சமைக்கவே தோணாது. அப்படியே சமைச்சாலும் அந்த சமையல் நல்லாவே இருக்காது. வெளியில் ஆர்டர் பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்க, தேவையில்லாத செலவு, அதுவும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறதன் மூலமாக எவ்வளோ பெரிய வந்து மாற்றங்கள் வருதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ அதனால் எல்லாருமே வீட்டில் இருக்கவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். எப்பயுமே பீஸ் பிகின்ஸ் வித் அ க்ளீன் கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த இடத்துக்கும் பொருந்தும். நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும், உங்கள் வீடாக இருந்தாலும், இந்த மாதிரி வந்து பரப்பி போட்டு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து எப்படி நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க முடியும்? நம்ம வீடாக இருந்தால் எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்? நம்ம வேலை பார்க்குற இடமா இருந்தால் அந்த இடத்துல எப்படி வேலை பார்க்க முடியும்? ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும், ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்கும். எப்பயுமே இந்த ஃபிசிக்கல் கிளட்டர் வந்து ஒரு மென்டல் கிளட்டரையும் வந்து க்ரியேட் பண்ணும். நம்ம மைண்டும் பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து வீட்டை சுத்தமாக வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு டைடியப் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வீட்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணணும், ஒரு இடத்துல படிக்கிறீங்களா, படித்து முடித்த உடனே நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து அந்த இடத்த வந்து அந்த சர்ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணணும். அது குக்கிங்காக இருக்கட்டும், அது கிச்சனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பாத்ரூமாக இருக்கட்டும். நீங்கள் குளிச்சுட்டு வரீங்க, டவலை அப்படி அப்படியே போடாமல் அதை உடனே நம்ம வந்து கிளியர் பண்ணும் பட்சத்தில் நம்ம வீடு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணும். நிறைய டைம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எல்லாருமே ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்த தேடி போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வீடு வந்து ஒரு கிளட்டராகவும் ஒரு அன்ஹைஜீனிக்காகவும் இருக்கிறதுனால தான் ஒரு சுத்தமான ஒரு சுகாதாரமான ஒரு இடத்த எல்லாருமே நோக்கி போகிறாங்க. அதுவும் முக்கியமாக இந்த சம்மரில்
எப்பயுமே வந்து எல்லாருமே ஏதாவது ஒரு அவுட் ஸ்டேஷனோ இல்லை ஒரு பிக்னிக்கோ போகிறதுக்கு காரணம் வந்து வீட்டில் அந்த அட்மாஸ்ஃபியர் நமக்கு இல்லாதது தான் காரணம். நீங்கள் வந்து இந்த மாதிரி சிம்பிள் ரூல்ஸை வந்து நீங்கள் மேண்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக இது எல்லோரும் ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் அப்படி வச்சுருக்கும்போது உங்கள் வீடே ஒரு பெரிய தெரப்பி சென்டராக மாறும். ஒரு தெரப்பி மாறும். ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணும். எல்லா டைமும் நம்ம வந்து பிக்னிக் போய் தான் அங்கே சந்தோஷத்தை தேடணுன்ற அவசியமே இருக்காது. அப்போது வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து இந்த ரூலை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வீட்டில் வந்து ப்ராப்பராக நீங்கள் இந்த எடுத்த இடத்துல வைக்கும்போது வேலை பார்க்குற இடத்துலையும் நம்ம அந்த ஹேபிட்டை வந்து இன்கல்கேட் பண்ணும்போது நம்ம கரியர்லேயும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம். அதனால் இந்த ஹேபிட்டை குழந்தைங்களுக்கும் சரி வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சரி இன்கல்கேட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஃபேமிலி மெம்பர் பிளேஸ் அ ரோல். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம். இப்போ லாண்ட்ரின்னு வரும்போது அவங்கவுங்க லாண்ட்ரி ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ என்னோடய டாட்டர் வந்து அவங்க துணியை அவங்களே வந்து வாஷிங் மிஷினில் போட்டு காய போடுறது எல்லாமே அவங்களே பண்ணிக்குவாங்க. இதை வந்து நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு இண்டிபெண்ட்டாக நான் பழக்கப்படுத்தினேன். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம அவசரமாக கிளம்பும்போது சாக்ஸ் எங்கே இருக்குது, யூனிஃபார்ம் எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த பிரச்சனையே வராது. நம்மளே அந்த வீட்டில் இல்லைன்னா கூட அந்த வீட்டில் இருக்கிற அந்த ரொட்டீன் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான ரிச்சுவல்ஸ் ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸும் இண்டிபெண்ட்டாக மாறிடுவாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு போனாங்கன்னாலே நமக்கு வந்து ஏகப்பட்ட நேரங்கள் வந்து நமக்கான நேரத்தை நம்மளால் செலவிட முடியும். நீங்கள் ஒரு வாக்கிங் போகணுன்னு நினைப்பீங்க, இல்லை ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணுன்னு நினைப்பீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயத்த பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற யாருமே சப்போர்ட் பண்ணாமல் எல்லா வேலையும் நீங்களே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நேரமே கண்டிப்பாக கிடைக்காது. அப்போது உங்கள் வீட்டில் சர்டன் ரூல்ஸை வந்து ஆரம்பத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுக்கு பழக்கப்படுவாங்க. எல்லாமே ஒரே நாளில் வரப்போகிறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். அதெல்லாம் வந்து கண்டுக்காமல் மோட்டிவேட் பண்ணி நம்ம பண்ணும்போது இது ஹேபிச்சுவேட் ஆகிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஷோ யுவர் மனி சம் ரெஸ்பெக்ட். இப்போது நம்ம ஒரு ஸ்லிப்பர் ஸ்டாண்டில் நிறைய ஷூஸு ஸ்லிப்பர்ஸ்லாம் இருக்குது. ஒரு ஷூவோட காஸ்ட் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ₹600 இருக்கும். நம்ம அப்படி அப்படியே போட்டு போனோம் அப்படின்னா நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு ₹600 நோட்டு கீழே கிடக்குது, நம்ம அப்படி போட்டுட்டு போவோமா? ஒரு வெள்ளம் வருதுன்னு வைங்களேன், நீங்கள் அப்படி கூட யோசிச்சு பாருங்கள். வீட்டில் ஒரு வெள்ளம் வருது, நம்ம ஊரில் அடிக்கடி வெள்ளம் வரும். ஒரு வெள்ளம் வரும் பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஷூவையோ இல்லை ஸ்கூல் ஷூவையோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருட்களை நம்ம அப்படி அப்படியே போடுவோமா? போட மாட்டோம். ஏன்னா அதுக்கு நிறைய வேல்யூ இருக்குதுன்னு சொல்லி நம்ம பத்திரமா எடுத்து வைப்போம். அதே மாதிரி ஒரு சேஃப்டி ஷூலாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ₹2000 ஆகும். இப்போ ₹2000 நோட்டை நம்ம கீழே போடுவோமா? அதே மாதிரி இந்த ரிமோட் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா ₹1500 ஆகுது. ₹1500 நோட்டை நம்ம அப்படியே போட்டுருவோமா? அப்படியே நம்ம வீட்டில் அங்கங்கே பணத்தை போடுவோமா? நீங்கள் போடுற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விலை மதிப்பு இருக்குது. அப்போ நம்ம அப்படி அப்படியே போட்டோம் அப்படின்னா நம்ம காசை நம்ம மதிக்காமல் அப்படியே போடுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குல்ட்டு பார்த்திங்கன்னா ₹600 சொல்லி ரொம்ப சீப்பான ரேட்டில் கரூரில் வாங்கினேன். ஆனால் இதோட ஒரிஜினல் எம்ஆர்பி பார்த்திங்கன்னா ₹1500. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெட்டை மேக் பண்ணும்போது அப்படி அப்படியே அதை போட்டிங்கன்னா ஒரு ₹1500 அப்படியே தூக்கி போடுறோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு குல்ட் இருக்குது. அந்த குல்ட்டு பார்த்திங்கன்னா ஹோம் சென்டரில் வாங்கினது. அதோட பேசிக் எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹1800. ₹1800 நம்ம சும்மா அப்படியே நம்ம தூக்கி போட்டோம்னா எப்படி இருக்கும்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ₹1800 பணத்தை நம்ம அப்படியே சும்மா தூக்கி போடுறோம் அந்த கட்டிலில். அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? பணத்தோட மதிப்பு யாருக்குமே தெரியல அப்படின்னு தானே நம்ம திட்டுவோம். அதே மாதிரி தாங்க, நம்ம பொருளை அப்படி அப்படியே போடுறோம் அப்படின்னா நம்ம அதை வேல்யூ பண்ணலன்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய நீங்கள் பணக்காரவங்களாக இருக்கலாம், மிடில் கிளாஸாக இருக்கலாம், லோவர் மிடில் கிளாஸாக இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் வந்து நான் வந்து இப்போ இந்த பில்லோ வாங்குறதுக்கு ஒரு ₹1500 ஆகுது, பில்லோவுக்கு கவர் வந்து ₹500 ஆகுது. ஸோ நம்ம அப்படி அப்படியே போடுற பட்சத்தில் என்ன ஆகுனா, we are not valuing the money. எல்லாருமே அவ்வளோ ஈஸியாக எந்த ஒரு பொருளையும் நம்ம வாங்குறதில்ல. இதுக்காக நம்ம ரொம்ப உழைக்கிறோம், வேலை பார்க்குற இடத்துல அவ்வளோ சங்கடங்களை நம்ம கடந்து வர்றோம். அதெல்லாம் மீறி தான் நம்ம வந்து எல்லாருமே சம்பாதிக்கிறோம். பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம்லாம் இல்லைங்க. அப்போது வீட்டில் இருக்கிறவங்க ஒரு காசு கொடுத்து வாங்கின பொருளை அதை சரியாக பராமரிக்காமல் அப்படி அப்படியே நம்ம போட்டு டைடியப் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா நம்ம அந்த பணத்துக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம்.
அதனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பொருட்களை அங்கங்கே நீங்கள் போடுறீங்க, செக்ரிகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, டைடி அப் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். பணத்தோட அருமையை நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த பணத்துக்கு நம்ம மரியாதையும் கொடுக்கணும். அதுதாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு குழந்தையாக இருக்கலாம். நீங்கள் ஏதோ அப்பா அம்மா பணம் கொண்டு வராங்க, சம்பாதிக்கிறாங்கன்னு நம்ம அதோட வேல்யூ தெரியாமல் இருந்தீங்கன்னா, ஏர்னிங் மணி இஸ் நாட் அன் ஈஸி திங். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே செக்ரிகேட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு டேப்லெட் பாக்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஆசிட், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அந்த டேப்லெட்டு. ஒரு அந்த பாக்ஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் வருதுங்க. ஸோ அப்போ நீங்கள் மாத்திரை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அதை பத்திரமா ஒரு இடத்துல வைக்கணும். அப்படியே போட்டோன்னா நம்ம அதை மதிக்கிறதில்ல அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி ப்ராப்பராக இந்த ரூம் விட்டு வரும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணலைன்னா என்ன ஆகும்? யாரோ பணத்தை கட்டுறாங்க, எலக்ட்ரிசிட்டி பில்லை கட்டுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. அது ஒவ்வொன்றும் நம்மளோட ஃபேமிலி லைஃப் ஸ்டைலில் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அதில் ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். இன்டைரக்டாக தான் அது நமக்கு பாதிப்பே தெரியும். அதனால் வீட்டில் இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பாக ஒவ்வொரு பொருளையும் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க, டைடியப்பாக வச்சுக்கோங்க, க்ளீனாக வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் ரொம்ப கிளட்டர் ஃப்ரீயாகவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லோரும் சரி நமக்கு சந்தோஷமாக வீட்டை நிம்மதியாகவும் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஷெல்டராக இருக்கும். ஐ ஹோப் இந்த ரூல்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரூல்ஸை உங்கள் வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரத்தில் நாளடைவில் உங்கள் வீடும் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஷெல்டராக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் டெஃபினட்டாக உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ ஸோ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். ஹாப்பி ஹோம் மேக்கிங், happy cleaning, happy decluttering from Decluttering Diva. Thank you.